ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோலிங். டிஆர்பியில் ரோலிங்கில் ஒரு டாபிக் இருக்குது. ரோலிங் அப்படின்னா உருளுதல் அல்லது உருளும் இயக்கம். உருளும் பொருளினுடைய இயக்கம் சொல்லலாம். ஒரு பொருள் சறுக்கல் இல்லாமல், அதாவது வித்தவுட் ஸ்லிப்பிங்கில் சறுக்கல் இல்லாமல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே சுழன்றால் அது வந்து உருளும் இயக்கம்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோடு போடுற அந்த புல்டோசர் மிஷினுக்கு பார்த்தீங்கல்ல, சரி அது ரோடு ஓடுற மிஷினு அப்படி உருண்டு கொண்டே அப்படி முன்னோக்கி போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. சரிங்களா? இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நானே கொடுத்துருக்கீங்க என்னன்னா, ஒரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சருவில் அப்படி உருண்டு போகிறது, இல்லைன்னா பந்து வந்து தரையில் உருண்டு போகிறது, எல்லாமே சொல்லலாம் நம்ம உதாரணமாக. இதுக்கு ரெண்டு வகையான இயக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று நேரியல் இயக்கம், ஒன்று சுழற்சி இயக்கம். இது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் டிரான்ஸ்லேஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் சொல்லுவாங்க. இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் வந்து பார்த்தோம்னா மையம் வந்து அப்படியே முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும், இந்த ரோலர் மிஷின் மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரு பொருளானது அச்சைப்பட்டு சுற்றி கொண்டே இருக்கும். பந்து வந்து கையில் சுற்றணும்னு வச்சுக்கோங்க, சுற்றிட்டே பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து ஒரு அச்சைப்பட்டு சுற்றி கொண்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா V = R ஒமேகா அப்படிங்கிறதா இதனுடைய ஃபார்முலா. பாருங்க, இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். V = R ஒமேகா. இல்லை வீணா என்ன? வீணா நேரியல் திசை வேகம், அல்லது இல்லைன்னா லீனியர் வெலாசிட்டி அப்படி சொல்லலாம் நம்ம. ஆறுங்கிறது ரேடியஸ், ஒமேகாங்கிறது கோண திசை வேகம், ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இது வந்து ஒரு சாய்தளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இது எக்ஸு, இது ஒய்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு சாய்தளமாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு பொருள் வந்து இங்கே அப்படியே ஆறுங்க ரேடியஸில் இந்த சாய்தளத்தில் உருண்டு போயிட்டே இருக்குதுன்னா இதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு எடுத்துப்போம். இது நேராக போகிறது வந்து நம்ம வி நேர்கோட்டு திசை வேகம் எடுத்துக்குவோம், ரேடியஸாக ஆறுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த உருளும் பொருளினுடைய மொத்த இயக்கம் வேணும்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்குது, ரொட்டேஷன் எனர்ஜி நம்மகிட்ட இருக்குது. கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ½ mv², ரொட்டேஷன் எனர்ஜிங்கிறது வந்து ½ I ஒமேகா². ஐனா இனர்சியா. இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சாய்வான தளத்தில் ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிலைய ஆற்றலாக இருக்கக்கூடிய இது சரிங்களா, நிலையாற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலானது நிலையா நிற்கிறது, மூவ் ஆன உடனே இயக்க ஆற்றலை கன்வெர்ட் ஆகிடும். இது தரை வந்து ரீச் ஆகும்போது இதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இங்கே ரோலிங் அப்படின்னாவே டிரான்ஸ்லேட்டிங் ப்ளஸ் ரொட்டேட்டிங் ரெண்டுமே இருக்குது. மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது, ப்ளஸ் ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு கணக்கீடு ஒன்று கேட்குறாங்க, சும்மா சிம்பிளாக முடிச்சார். V = R ஒமேகா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சக்கரம் ஆறுங்கிறது 5 மீட்டர் ரேடியஸில் சுற்றி கொண்டு இருக்கிறது, 10 ரேடியன் per செகண்ட் கோணத்தை சேர்த்து உருளுகிறது. அப்போ ஒமேகாவோட வேல்யூ இப்போ V = R ஒமேகா. இப்போ ஆரோட வேல்யூ 5, ஒமேகாவோட வேல்யூ 10 எடுத்துட்டோம்னா 10 × 5 50 மீட்டர் பை செகண்ட். இதுதான் V = R ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.